இது வரைக்கும் அமெரிக்கா நேரடியா ஈரான் மேல இப்ப தாக்குதல் நடத்தல. இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு விஷயத்துல, குறிப்பா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் விஷயத்துல அதை திறக்கணும் அப்படின்றதுல மிக தீவிரம் காட்டி வர்றாங்க. அதை நம்பிதான் உலக பொருளாதாரமே மையம் கொண்டிருக்கு. உலகத்தின் பொருளாதார நிலைத்தன்மை வேணும் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸும் அதுல ஒரு சின்ன பங்கு வகிக்குது அப்படின்றத நம்ம மாற்ற முடியாது. இந்த நிலையில ஈரான் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. யாருக்கு? மத்திய கிழக்கு உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு. அந்த இலக்குகளை தாக்க போறோம், நாங்க அந்த ராணுவ தளங்களை தாக்க போறோம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. இந்த எச்சரிக்கை ஒருவேளை தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா இந்த மோதல்ல நேரடியா பங்கெடுக்காம எவ்வளவு தூரம் அமைதி காக்க முடியும்? நேரடியா அவங்க முன்னாடி பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கின்றோம். இதுல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மாறுபட்ட இலக்குகள் இருக்கு, மாறுபட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அமெரிக்காவுடைய நோக்கம் எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஈரான் கையில ஒரு அணு ஆயுதம் வந்துடக்கூடாது, அது மிடில் ஈஸ்ட்ல ஒரு பேலன்ஸ் மாற்றும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய எண்ணம். ஆனா அமெரிக்காவை அழிக்கிறேன்னு ஈரான் இல்ல. இன்னும் சொல்ல போனா ஈரானுடைய ஆயுதங்கள்லாம் அமெரிக்காவை எட்ட முடியாத அளவுக்கான ஆயுதங்கள் தான், அவ்வளவு தூரம் நேரடியா பாய முடியாது. ஆனால் அது அமெரிக்காவுடைய பேசஸ் மத்திய கிழக்கு முழுக்க அமெரிக்காவுடைய கூட்டாளி தேசங்களாக இருக்கக்கூடிய சக இஸ்லாமிய ஈரானுடைய சக இஸ்லாமிய தேசங்களா இருக்கக்கூடிய பல தேசங்கள்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பேசஸ் மேல பிப்ரவரியில தொடங்கிய தாக்குதல்கள் அவங்க அதை செஞ்சிருக்காங்கிறத பார்க்கின்றோம். கத்தார்லயோ, யுஏஇலயோ, பஹ்ரைன்லயோ இப்படிப்பட்ட மத்திய கிழக்கில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கூட்டாளி தேசங்கள். அமெரிக்காவுக்கு உலகம் முழுக்க பேசஸ் இருக்கு, இந்த நாடுகள்லயும் பேசஸ் இருக்கு. இந்த பேசஸ் இருப்பதனாலேயே நாடுகள் அவங்க தாக்கி வந்தாங்க, சவுதி உட்பட. அந்த தாக்குதல்கள் ஏற்கனவே நடந்ததை பார்த்தோம், நடுவில் அது தடப்பட்டதை பார்த்தோம். இப்ப அதை தீவிரப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. இந்த நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடும். இப்ப பாருங்க, நாங்க திணறோம், நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. அமெரிக்கா மேல அழுத்தத்தை அதிகரிக்க சேர. இன்னொன்னு, அமெரிக்கால எலெக்ஷன்ஸ் நடக்குது. எலெக்ஷன்ஸ் நடக்கும் போது அங்க எண்ணெய் விலை சர்வதேச பொருளாதாரத்தை பாதிக்கும் போது அமெரிக்காவையும் பாதிக்கும். அது ஒரு வீக் பாயிண்ட் நினைச்சு இப்படி நம்ம அமெரிக்காவை அழுத்தினா நமக்கு வேணுங்கிறத கிடைக்கும் அப்படிங்கிறது ஈரானுடைய யுக்தியாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு பரிபூர்ணமா வேற யுக்தி. ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும், இந்த ஆட்சியை அகற்றிட்டு வேற ஒரு ஆட்சியை நிறுவனம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய இலக்கு. காரணம் என்னன்னா, இஸ்ரேலுக்கு ஈரான் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். இந்த ஈரான் அரசாங்கத்துடைய சொல்லப்பட்ட இலக்குகள் ஒன்று இஸ்ரேல் அழிவு அப்படிங்கிறது. இஸ்ரேல்ங்கிற ஒரு தேசம் இருக்கக்கூடாது, அது ஒரு பாலஸ்தீன பகுதியா தான், பாலஸ்தீன தேசம் தான், மாறா முழுமையா இருக்கணும் அப்படின்னு. அமெரிக்காவுக்கு இருக்கிற அளவுக்கு ஈரான் மேல இஸ்ரேலுக்கு இருக்க அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் இஷ்யூ கிடையாது. அதனால பெஞ்சமின் நெத்தன்யாகு நம்ம ஒரு போர் நிறுத்தத்தை ஒத்துக்க வேண்டாம், நம்ம சம்மதிக்க வேண்டாம், நம்ம இன்னும் தாக்கு பிடிச்சிடும் அப்படிங்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அமெரிக்க தலைவருக்கும் டொனால்டு டிரம்புக்கும் நெத்தன்யாவுக்கும் இடையே மாறுபட்ட கருத்துக்கள் கடந்த சில வாரங்களாக உருவாகி வருவதை பார்க்கிறோம். குறிப்பாக பெய்ரூட்ல ஹெஸ்புல்லாவுடைய நிலைகளை தாக்குதல் தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் வெளிப்படையாகவே நெத்தன்யாகுவை எச்சரித்திருக்கிறார். தனிப்பட்ட ஒரு தொலைபேசி உரையாடல்ல, நீ ஜெயில இருந்திருப்ப, நான் காப்பாத்தலன்னா நீ ஜெயில இருந்திருப்ப, தயவு செஞ்சு முட்டுக்கட்ட போடாதுன்னு போன்ல மிரட்டியதாக, நெத்தன்யாகுவா மிரட்டியதாக டொனால்டு ட்ரம்ப் சொல்லப்படுது. ஏன்னா இஸ்ரேல் எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள், குறிப்பாக லெபனான்ல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு, இந்த டீலுக்கு தடையா இருக்கு அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் நினைக்கிறார். ஆனா அது இந்த ஹெஸ்புல்லா நிலைகளை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தாக்குவதுதான் தனக்கு நல்லதுன்னு நெத்தன்யாகு நினைக்கிறார். நெத்தன்யாகு அக்டோபர் மாசத்துல அங்க தேர்தலையும் சந்திக்கிறார். அதனால ட்ரம்ப் கேட்பது அத்தனையும் சம்மதிச்சாருன்னா அவருக்கு அங்க வேறு விதமான பின்னடைவுகள் வரும். நெத்தன்யாகுக்கு ஒரு இலக்கு, டொனால்டு ட்ரம்புக்கு ஒரு இலக்கு, ஈரானுக்கு ஒரு வேறு இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் இந்த இடியாப்ப சிக்கலை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கின்றோம். இதற்கு இஸ்ரேலுக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்கறதுக்கு என்ன சொல்றாரு, சரி நம்ம டீலை போட்டுருவோம். இப்ப இன்னைக்கு ட்ரம்ப் முன்னாடி இருக்கிற டீல் நெத்தன்யாவுக்கு ஏற்புடையதே இல்லை. அதனால ட்ரம்ப் என்ன ஆறுதல் பரிசா சொல்றாரு, மத்திய கிழக்கில் என்னோட கூட்டாளி தேசங்கள்லாம் இருக்கிறாங்க, கத்தார் இருக்கிறாங்க, பாகிஸ்தான் கூட இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இஸ்ரேல நாட அங்கீகரிக்க நாங்க வைக்கிறோம். ஏப்ரஹாம் அக்கார்டுன்னு 2020 போட்டாங்க. அதுல சில இஸ்லாமிய தேசங்கள், யுஏஇ, பஹ்ரைன் உள்ளிட்ட தேசங்கள், மொராக்கோ எல்லாம் சேர்ந்தாங்க. அந்த வரிசையில இந்த இஸ்லாமிய நாடுகளும் கூட இன்னைக்கு உங்களை ஏற்காத இஸ்லாமிய நாடுகளும் கூட ஏற்றுருவாங்க. இஸ்ரேலுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கும் போது அந்த நாடுகளுக்கு அதுல ஏற்பு இல்லை. இஸ்ரேல் அங்கீகரிச்சா உள்நாட்டுல அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் வரும், ஒரு பெரிய பின்னடை வருங்கிறதுனால அந்த நாடு தயாராக இல்லை.
ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கு. சர்வதேச பொருளாதாரம் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு இடியாப்ப சிக்கலை நம்ம இருக்கோங்கிறத நம்ம ரொம்ப நன்றி ஹரி. இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலும் அதற்கு ஈரானின் எப்படி பதிலடி கொடுக்க போகுது, ஏன்னா பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஈரான் மிக தெளிவா சொல்லியிருக்கு, எச்சரித்திருக்கு. குறிப்பா மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்க அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படின்றது உலகளாவிய அளவுல எதிரொலிக்கும். குறிப்பா வர்த்தகத்திலிருந்து கச்சா எண்ணெய் விலையிலிருந்து எல்லாத்துலயுமே ஒரு நிலைத்தன்மையை குலைக்கும் அப்படின்ற எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இது இந்த மோதல்கள் ஏற்படக்கூடாது. இந்த இரு நாடுகளின் மோதல் அப்படின்றது வந்து எங்கு கொண்டு சென்று நிறுத்தும், உலக போருக்கு தயாராகிவிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுது. ஆனால் இது நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் உலக நாடுகளின் வேண்டுதலாக இருக்கிறது. 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.